ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கான ஜுன்ஹுல் லைல், இரவு ஆரம்பமாகிவிட்டால் நீங்க செய்ய வேண்டிய 6 ஒழுக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. புகாரில வருது. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இரவு ஆரம்பமான நாங்க என்ன செய்யணுமா? சூரியன் மறைஞ்சத்தோட எங்கட வாழ்க்கையில இல்ல இந்த விஷயம். 100% ஆட்கள வாழ்க்கையில இல்ல. ஆனா கட்டாயம் செய்யும், கட்டாயம் செய்யணும். முதலாவது ஒழுக்கம், ஃபகுஃபு சிபியானகும். மகரிபுடைய நேரம் ஆரம்பமாயினா உங்களோட சின்ன பிள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள அடைச்சி வைங்க. இது மகரிபுடைய நேரமான நம்ம பிள்ளை எல்லாம் ரோட்ல. ஏன் தெரியுமா? இது சாத்திரம், கிளவி சாத்திரம் எல்லாம் இல்ல. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஃபஇன்ன ஷயாத்தீன தன்தஷிரு ஹீனஇதின். மகரிபுடைய நேரம், இரவு ஆரம்பமாக கூடிய நேரத்துல தான் ஷைத்தான்கள் வெளியில வாரையாம். ஷைத்தான் வெளியில வருமாம். சின்ன பிள்ளைகளை லேசா பிடிச்சிரும். சின்ன பிள்ளைகளை லேசா பிடிச்சிரும். இவர் மருந்தெடுக்கிறதான் புள்ள கத்துற, மருந்தெடுக்கிற புள்ள கத்துற. ஏன்? சுன்னத் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவுடைய நேரம் ஆரம்பமாகும் போது உங்களோட சின்ன குழந்தைகள், பருவ வயது அடையாத, தமீஸ் அடையாத சின்ன பிள்ளைகளை நீங்க வீட்டுக்குள்ள எடுத்து கதவை பூட்டிடும். பிள்ளைகளை கூட்டிட்டு பீச்சில, எங்கட பக்கங்கள் இருக்கு, பீச்சுக்கு போவாங்க. குளத்து வழியில, பாலங்கள் இருக்கிற இடங்கள்ல, காட்டு பகுதிகளில், இங்க எல்லாம் மகரிபுடைய நேரத்துல எந்த காரணம் ஒண்ணும் பிள்ளைகளை கூட்டிட்டு போகப்படாது. ஏன்? ஷைத்தான்கள் பறந்து திரியிற நேரம், அது கெட்ட ஜின்கள் பறந்து திரியிற நேரம். டக்குன சின்ன பிள்ளைக்கு பிடிச்சிருமா. ஆகையால் என்ன செய்யணும்? முதலாவது ஒழுக்கம், மகரிபுடைய நேரம் வந்தால் ஃபகுஃபு சிபியானகும், குழந்தைகளை தடுத்து வையுங்கள். இரண்டாவது ஒழுக்கம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅக்லிகுல் அப்வாப் வஸ்குர் இஸ்மல்லாஹ். பிஸ்மில்லாஹ் சொல்லி ஊட்டு கதவை பூட்டி விட்டுருங்க. ஊட்டு கதவை பூட்டிடணும். மகரிபுடைய நேரம் வந்தா கதவை பூட்டிடும். ஃபுல்லா பூட்டி வைக்க தேவையில்ல. இஷாவுடைய நேரம் வரப்போல திறக்கலாம். ஆனா மகரிப் சூரியன் மறையும் போது என்ன செய்யணும்? முதலாவது ஒழுக்கம், பிள்ளைகளை வீட்டுக்குள்ள தடுத்து வைக்கணும், வெளியில தெரிய விடப்படாது. இரண்டாவது ஒழுக்கம், பிஸ்மில்லாஹ் சொல்லி கதவை பூட்டிடும் சொன்னாங்க. மூணாவது ஒழுக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கதவை பூட்டணும் தெரியுமா? ஏன் கதவை பூட்டணும்? பிஸ்மில்லாஹ் சொல்லி கதவை பூட்டினா சொன்னாங்க, ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முக்லகன். பிஸ்மில்லாஹ் சொல்லி பூட்டப்பட்ட கதவை திறக்கிற சக்தி ஷைத்தானுக்கு இல்லையா, வரமாட்டார். பாதுகாப்புக்குரிய வழி எந்த மதத்திலேயாவது இருக்கிறா? இதெல்லாம் இது போதாதா? இந்த குர்ஆன், இந்த சூரத்துல் ஃபலக் போதாதா? இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று விளங்குறது. இதெல்லாம் படிச்சு நாங்க சொல்லலாதா மக்களுக்கு? இதெல்லாம் நாங்க படிக்க வேண்டிய விஷயம் தானே. ஆனா எங்களுக்கு தெரியாது. அவங்களை விட நாங்க பாவம். பாருங்க, எவ்வளவு பேர் வர வேண்டிய மஜ்லிஸ் இது. குர்ஆன் தான் முக்கியம். குர்ஆனை தானே படிப்போம். ஒரு வாலிபர் புத்தகத்துல இருந்து வந்திருக்காரு. அல்லாஹ் அவரை கபூல் செய்யட்டும். கஷ்டப்பட்டு பஸ் ஏறி புத்தகத்துல இருந்து வந்திருக்காரு. குர்ஆனை படிக்கணும்னு ஆசை. கோல் பண்ணி கேட்டாராம், எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்? நான் ஃபீஸ் எல்லாம் தேவையில்ல, ஃப்ரீயா தாரம் வாங்க. இன்னைக்கு மார்க்கம் காலடியில. ஆனா முஸ்லிம்களுக்கு இது பெருமதி விளங்குது இல்லை. தேவை. வாலிபர்கள் முக்கியமா வரும். ஏன்? குர்ஆன் தெரியாது வாலிபர்களுக்கு. படிக்கணும். இந்த மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத விஷயமே இல்லை. எச்சி துப்புரத்திலிருந்து ஆட்சி செய்வது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாது. படிச்சா நம்முடைய தரமே வேறு. அதான் உலமாக்கள் ஏன் சொல்ற, குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் கேக்குறான், உலமாக்களும் மற்றவங்களும் சமனாக இயலுமா? அல்லாஹ் கேக்குறான். மார்க்கத்தை படிச்சவங்களும் படிக்காதவங்களும் சமனாக இயலுமா? ஏன்? அல்லாஹ்ட வஹிய சுமந்தவங்க. அதான் ஆகப்பெரிய சொத்து. இன்னைக்கு எங்க ஊருக்குரிய சொத்து எல்லாமே அதுதான். இன்னைக்கு என்னதுக்கு மதரசாக்கள் நடத்துறது? இந்த பிள்ளைகள் தானே எங்கட சொத்து. நாங்க மௌத்தா போனாலும் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகத்துடைய தலைவரா மாறுவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல போய் தஃப்சீர் நடத்துவார், ஒவ்வொரு மதரசா நடத்துவார். அது போதும் கபருக்கு. ஒருத்தரை உருவாக்கிட்டோம்டா, குடும்பத்துல ஒத்தர ஹாஃபிஸ் ஆக்கிட்டோம்டா, ஒத்தர ஆலிமாக்கிட்டோம்டா, அது போதும் நீங்க நிம்மதியா கபர்ல தூங்குறதுக்கு. ஏன்? அவர் இருக்கும் வரைக்கும் அவருடைய அமல்களுடைய நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. சொன்னாங்க மூணாவது ஒழுக்கம், பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடி வைங்க. மூணாவது ஒழுக்கம், தண்ணீர் பாத்திரங்களை கிரபுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல தண்ணியை ஊத்தி வைப்பாங்க, தோல் துருத்தி. இப்ப சவுதியில போனா வாங்கலாமா? சவுதியில அந்த ஒட்டகத்துடைய தோளால, ஆட்டுடைய தோளால பொட்டுல் மாதிரி செஞ்சு ஒரு மூடி போட்டிருப்பான். அதுல தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியம். அந்த தண்ணிக்கு தான் சொல்றது, அந்த பைக்கு தான் சொல்ற கிர்பான்னு சொல்லி. அப்ப அதை போல இந்த காலத்துல நாங்க எதுல எல்லாம் தண்ணி குடிக்கிறோமோ, எங்கட ஃபில்டர், எங்கட அந்த தண்ணி கேன், பூலி, அதுல என்ன செஞ்சிடணும்? பிஸ்மில்லா சொல்லி மூடி வச்சிடணும். மூணாவது ஒழுக்கம். சொன்னாங்க நாலாவது ஒழுக்கம், வஹம்மிரு ஆனியத்தகும் வஸ்குர் இஸ்மல்லாஹ். பிஸ்மில்லா சொல்லி உங்களோட பாத்திரங்கள், கோப்பை, பிஞ்ஞான், அதையும் என்ன செய்யுங்க? மூடி வைங்க.
அப்படி மூடுறதுக்கு மூடி இல்லையா, வலவ் அன் தஅருது அலைஹா ஷைஅன், அதுக்கு மேல ஒரு குச்சியையாவது என்ன செய்யுங்க, குறுக்கால வைங்க, விழுந்துராம ஏதாவது. சொன்னாங்க அஞ்சாவது ஒழுக்கம், வஅத்ஃபிஉ மஸாபிஹகும், உங்களுடைய விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல விளக்கு தானே பற்ற வச்ச. சொன்னாங்க இன்னொரு ரிவாயத்துல வருது, வஅத்ஃபிஉல் மஸாபிஹ இன்த ரிகாத், நீங்க தூங்கக்கூடிய நேரத்துல விளக்குகள் அணைத்து விடுங்கள். ஃபஇன்னல் ஃபுவைசிகா, ஏனென்றா எலி இருக்குது, ருப்பம ஜிதர்ரத்தில் ஃபதீலத ஃபஅஹ்ரகத் அஹ்லல் பைத், ரவாஹுல் புகாரி. எலி இருக்குது, லாம்புடைய திரிய கடிச்சு ஊட்ட பத்த வச்சிருமா. நாங்க லாம்பு பத்த வைக்கிறோம் இப்ப. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல விளக்கு. இப்ப நாங்க என்ன செய்வோம், சில நேரம் லைட்டுகள் போனா, கரண்டுகள் போனா, இப்ப அதுவும் குறைஞ்சிட்டேன், எமர்ஜென்சி பல்ப் எல்லாம் இருக்குது. விளக்கு பத்த வைக்கக்கூடியவங்களுக்கு ஒழுக்கம் சொன்னாங்க, நீங்க தூங்குறதுக்கு முன்னால விளக்கை அணைத்து விடுங்கள். ஏன், எலி என்ன செய்யுமாம், அப்ப அங்கேயும் எலி இருந்துரு, இங்கதான் எலி பிரச்சனை பார்த்தா இங்க மூஞ்சி எலி பிரச்சனை, அங்க என்ன எலி பிரச்சனையோ தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தையும் எலி பிரச்சனை இருந்திருக்குது. எலி வந்து என்ன செய்யும், லாம்புடைய திரிய அப்படியே கொண்டு போய் ஊட்ட பத்த வச்சிருக்கும். இது வந்து அஞ்சாவது ஒழுக்கம். ஆறாவது ஒழுக்கம் சொன்னாங்க, வெற்று பாத்திரங்கள், வெறும் கோப்பரிக்குது, அதையும் என்ன செய்ய, கவிழ்த்து வைங்க. இது இதவுடைய நேரத்துல செய்ய வேண்டிய ஒழுக்கம். முதலாவது என்ன செய்யணும், சின்ன பிள்ளைகளை வெளியில விடக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யணும், பிஸ்மில்லா சொல்லி கதவை மூடிடணும். மூணாவது என்ன செய்யணும், பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடணும். நாலாவது என்ன செய்யணும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பாட்டு பாத்திரங்களை மூடணும். அஞ்சாவது என்ன செய்யணும், விளக்குகளை அணைக்கணும். ஆறாவது என்ன செய்யணும், வெற்று பாத்திரங்களை கவிழ்த்து வைக்கணும். இது இரவுல செய்ய வேண்டிய 6 ஒழுக்கங்களை ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க.